குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு நாளைக்கு நாரதர் பூலோகத்துல நடந்து போர்ச்சேல ஒரு ஹண்டரை மீட் பண்ணினா. ஹண்டர் நாரதரோட காலை விழுந்துட்டு சொன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்க விஷ்ணுவை பார்க்கறச்சேல எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு கேளுங்கோன்னு. ஓகே அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு ப்ரீஸ்டை மீட் பண்ணினா. ப்ரீஸ்டும் சேஜ் கிட்ட சொன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விஷ்ணுவை பார்க்கறச்சேல எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு கேளுங்கோன்னு. நாரதர் விஷ்ணுவை பார்க்கறச்சேல சொன்னா, உங்களுக்கே தெரியும் ஹண்டர் அண்ட் ப்ரீஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டான்னு, அதுக்கு ஆன்சர் கொடுங்கோலேன்னு. விஷ்ணு சொன்னா, ஹண்டருக்கு இதுதான் லாஸ்ட் பர்த், டெத்க்கு அப்புறம் ஹீ வில் கம் டு வைகுண்டம், மோட்சம் கிடைக்கும். ப்ரீஸ்டுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சைக்கிள் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் இருக்குன்னு. அதை கேட்டோன்னு நாரதர் நினைச்சா, என்ன இது, நான் ப்ரீஸ்டுக்கு தான் மோட்சம் கிடைக்கும்னு நினச்சேன். ஏன்னா எவ்ரி டே அவ்வளோ ஃபேத்தோட விஷ்ணுக்கு பூஜை பண்ணுறா, எல்லா சாஸ்திரமும் தெரியும்னு. அப்போது விஷ்ணு சொன்னா, அவ கிட்ட மோட்சம் பற்றி நீ சொல்கிறச்சேல நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லு, உன்னோட மைண்டில் ஓடுற கொஸ்டனுக்கு உனக்கு ஆன்சர் கிடைக்கும்னு. அப்போது நாரதர் ஃபஸ்ட்டு ப்ரீஸ்டை மீட் பண்ணினா. அவர் சொன்னார், விஷ்ணு சொன்னா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சைக்கிள் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் இருக்குன்னு. இந்த விஷயத்தை அவர் சொல்கிறச்சேல ஒரு பெரிய எலிஃபேண்ட்டை நீடில் ஹோல் வழியாக புஷ் பண்ணியிருந்தான்னு. அதை கேட்டோன்னே அந்த ப்ரீஸ்டுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுத்து. ஹீ செட், என்ன நாரதரே, நீங்களே இப்படி பொய் சொல்லலாமான்னு. அடுத்து நாரதர் ஹண்டரை மீட் பண்ணிட்டு சொன்னா, விஷ்ணு சொன்னா, இதுதான் உன்னோட லாஸ்ட் பர்த், இதுக்கப்புறம் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு. இந்த விஷயத்த சொல்கிறச்சேல ஒரு பெரிய எலிஃபேண்ட்டை நீடில் ஹோல் வழியாக அவர் புஷ் பண்ணியிருந்தார்னு. அதை கேட்டோன்னே அந்த ஹண்டர் அழ ஆரம்பிச்சுட்டான். அவன் சொன்னான், எவ்வளோ பெரிய அதிசயம் அவர் பண்ணியிருக்கார், அதை நீங்கள் விட்னஸ் பண்ணேலே, எவ்வளோ லக்கி அண்ட் பிளெஸ்ட் நீங்கன்னு. நாரதர் உடனே கேட்டா, நிஜமாவே நான் சொல்கிறத நீ நம்புறியான்னு. அப்போது அந்த ஹண்டர் சொன்னான், எதுக்காக நீங்கள் இப்படி கேட்குறீள், நம்ம 2 பேரும் இவ்வளோ பெரிய பேனியன் ட்ரீ கீழே நின்று பேசின்னு இருக்கோம். இத்துணூண்டு சீட்லேருந்து இவ்வளோ பெரிய ட்ரீயை படைச்ச ஆண்டவனுக்கு ஒரு எலிஃபேண்ட்டை நீடில் ஹோல் வழியாக புஷ் பண்ண முடியாதா என்ன? அவருக்கு தான் எல்லாமே பாசிபிள் ஆச்சேன்னு. அந்த செகண்ட் விஷ்ணு நாரதர் கிட்ட சொன்னா, திஸ் இஸ் கால்ட் ஃபேத், டிவோஷன். இதுக்காக தான் ஹண்டருக்கு மோட்சம் கிடைக்க போகுதுன்னு. ரொம்ப அழகான ஒரு கோட் ஒன்று படித்தேன். Faith is a living, daring confidence in God's grace, so sure and certain that a man will stake his life on it 1,000 times. ஒருத்தனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவன் மேலே இருந்தாக்க அவனோட லைஃப்பை 1000 டைம்ஸ் கூட ரிஸ்க் பண்ணுவானா காட்ஸ் கிரேஸை நம்பி. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.